ஹாய் ஃபேம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஹித் சர்மாவுக்கு ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு பாய் எழுதின லெட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு இங்கிலீஷில் இருக்குது. நான் தமிழில் அதை சொல்கிறேன். ஸோ ஓகே, ரீசெண்ட் டேஸில் ரோஹித் சர்மா ஃபார்ம் ஒழுங்காக இல்லை, எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். ஸோ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு ரெட் பாலில் தான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார், ஒயிட் பால் நான் சொல்ல மாட்டேன் அப்படி. ஸோ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். அண்ட் தென் அந்த லெட்டரில் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரீசெண்ட் டேஸ் நீங்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கீங்க. ஸோ அண்ட் தென் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹேட்டர்ஸ் ஹேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, வெறுப்பவர்கள் வெறுத்து கொண்டு தான் இருப்பார்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனண்ட், அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்கள் ஏரால நான் பிறந்ததுக்கு நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைஸ். அண்டு வேறு என்ன சொல்லியிருக்காப்புல பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேற்று ஆடின ரஞ்சி ட்ராஃபியில் சீக்கிரமாக அவுட் ஆனாலும் பட் ஸ்டில் அந்த 3 6 ஒர்த் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ 15 இயர்ஸ் ஓல்டு பாய் லெட்டர் இதுதான். அண்டு ரோஹித் சர்மாவோட இன்னொரு பேஜில் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 days பிஃபோர் ஷேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.